குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த 49 பேரில் 7 பேர் தமிழர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழர்கள் 7 பேரின் உடலை அனுப்பி வைக்கும் பணி தொடங்கியது. இது தொடர்பாக செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இது பற்றி கூடுதல் தகவல்கள் சொல்லுங்கள். வணக்கம். குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த 7 பேரின் உடலையும் அனுப்பி வைக்கும் பணி தொடங்கிவிட்டதாக தமிழக அரசின் அயலக தமிழர் நல வாரியம் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று அதிகாலை அந்த குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்துல 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 49 பேர் உயிரிழந்திருந்தார்கள். இந்த தீ விபத்து நடைபெற்ற அந்த அடுக்குமாடி குடியிருப்புல 25 தமிழர்கள் வசித்திருந்தார்கள். இதுல 15 பேர் இந்த தீ விபத்துல சிக்கியிருந்ததா ஒரு முதற்கட்ட தகவல் என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருந்தது. இதுல 7 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்திய அரசு, அதாவது மத்திய அரசின் சிறப்பு விமானம் ஏற்கனவே குவைத் நாட்டிற்கு சென்றிருந்தது. அந்த குவைத் நாட்டுக்கு சென்ற விமானம் இப்போது உயிரிழந்த இந்தியர்களுடைய உடலை தாயகம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேரும் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழல்ல அந்த 7 பேருடைய உடலையும் அனுப்பி வைக்கும் பணி தொடங்கிவிட்டதாகவும், மேலும் உயிரிழந்த குடும்பங்களுக்கு தேவையான நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் தமிழக அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக தமிழக அரசினுடைய அயலக தமிழக நலவாரியம் சார்பில் நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.